கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஏழைகளின் தாய், எளியோரின் தாய். 1933 ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை பெல்ஜியத்தில் ஒரு 11 வயது குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு அன்னை மரியாள் 8 முறை தோன்றியதாக ஒரு நிகழ்வு. 1933 பெல்ஜியத்தில் பனி நிறைந்த ஒரு அழகான இயற்கை நிறைந்த ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்துல அந்த 11 வயது குழந்தைக்கு அன்னை மரியாள் 8 முறை 45 நாட்களில் தோன்றியிருக்காங்க. என்ன காரணம்? ஏன் ஒரு 11 வயசு சிறுமிக்கு தோன்றணும் அப்படின்னு நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த கதையை கேட்பதற்கு முன்பாக, அன்னை மரியாள் ஏழைகளின் தாய், எளியோரின் தாய். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கு ஜெபமாலை கொடுப்பேன். அந்த ஜெபமாலையை வாங்கிட்டு நீங்க போயிட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 10 வயசுக்கு 11 வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் கொடுக்கணும். இந்த கதை 10 வயசு சிறுமி சார்ந்தது. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு ஜெபமாலை கொடுப்பேன். அதில் ஒரு 10 ஜெபமாலை இருக்கும், 11 ஜெபமாலை கூட இருக்கலாம். அதை 11 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் கொடுக்கணும். அன்னை மரியாள் ஏழைகளின் தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாளே ஒரு ஏழை தாய் தான். எப்படி? பதில் சொல்லிட்டீங்க. ஜெபமாலை இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டே எழுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அன்னை மரியாள் ஏழைகளின் தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாளே ஒரு ஏழை தாய் தான். Are there any other languages? Marathi, Hindi, English? யோசிங்க. சொத்து சுகமெல்லாம் கிடையாது. சூசையும் இயேசும் கார் பண்றதுனால அன்னை மரியாள் ஏழை. You wanted something? சேம். சூசை கணவர் கார் பண்றதுனால மாதா ஏழை. சிலுவையில இருக்கும்பொழுது இயேசு மரியாளை பார்த்து யோவான் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவங்க ஏழை ஆயிட்டாங்க. அவங்க தனியா இருந்தாங்க. சூசேப்பரும் இல்லை, மகனும் இல்லை, அதனால ஏழை ஆயிட்டாங்க. நாட் பேட். வேற எதுனா இன்னும் கொஞ்சம் நீங்க உங்க லெவலுக்கு மட்டும்தான் யோசிக்கிறீங்க. கொஞ்சம் ஆன்மீகத்துல மேல வாங்க, ஸ்பிரிச்சுவலா. எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதவங்க 2 ஸ்டெப் மேல வந்துட்டீங்க. எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதவங்க ரெண்டு ஆன்மீகமா, ஸ்பிரிச்சுவலி லிட்டில் ஹையர். எப்பொழுதும் அவங்க தியானத்துக்கு, தாபூர் தியானத்துக்கு போனாங்க. அது இல்லை, இல்லை அது இல்லை. தியானத்திலே இருக்கிறாங்களா? சிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. தாழ்ச்சியா இருந்தாங்க, ஒரு படி மேல போயிருக்கிறீங்க. இதோ உமது அடிமைன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையினால அவங்க அதை பேஸ்ட் ஆன் தட் ஐ எம் ஹேண்ட்மேட் ஆஃப் த லார்ட். இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வரீங்க. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், அம்மா எங்க அம்மா அடிமை, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சமைச்சு கொடுப்பீங்க. வெரி குட். ஆனா மாதாவால் அது செய்ய முடியாது. இப்போ மாதா கிட்ட ஏதோ கேட்குறீங்க, மாதா கிட்ட வாங்கி தான் கொடுக்க முடியும். யார்கிட்ட இருந்து?
புரிஞ்சா தியாலஜி? ஆ, நீங்கள் மாதாவிடம் எதை கேட்டாலும் அவங்க கையில இருந்து எதுவுமே கொடுக்க முடியாது. நத்திங் அட் ஆல், நத்திங் அட் ஆல். உடம்பு சரியில்லை, கேன்சர் 2வது ஸ்டேஜ், அன்னையே தாயே என் கணவரை காப்பாற்றும். அவங்க இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மகன் கிட்ட கேட்பாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதா கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஹோலினஸ், தூய்மையை தவிர, பரிசுத்தத்தை தவிர. நீங்க உலக காரியங்கள் எல்லாம் கேட்கறீங்க. உடல் நோயுற்றிருந்தால் வேலை வாய்ப்பிற்காக, வீடு வாங்குவதற்காக, திருமண பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இப்படி எல்லா வரங்களுக்காகவும் இடம் வாங்கணும், இடம் விற்கணும். இது எல்லாமே அன்னை மரியாள்கிட்ட கேட்கறீங்க. உரிமையோட தாய் என்ற ஒரு பாசத்துல, அம்மா என்ற ஒரு பாசத்துல அன்னை மரியாள்கிட்ட கேட்கறீங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே சொத்து, அனைத்தையும் உங்களுக்கு பெற்று தரக்கூடிய வல்லமை மிக்க சொத்து அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்ப புரியுதுங்களா? அன்னை மரியாள் ஏழைகளை தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாள் உங்களை போல ஏழையானவர் தான். இது எல்லாமே சரியான பதில். அடிமை என்று சொன்ன பொழுதும் அவங்க ஏழை தான். தச்சர் சூசேப்பரோடு வாழ்ந்த பொழுதும் அவங்க ஏழை தான். எல்லா நேரத்திலும் சிலுவைக்கு அடியில் நின்ற பொழுதும் அவங்க ஏழை தான். எல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையாக சொல்லணும்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை தூய்மை தவிர. உங்களுக்காக, இறை திட்டத்திற்காக, ஏழைகளுக்காக, எளியோர்களுக்காக தன்னையே ஏழ்மையாக்கி கொண்டார்கள் அன்னை மரியாள். ஒரு 6 வரி அழகாக நான் படிச்சேன், அதை உங்களோடு சொல்லிடுறேன். பாம்பின் மாய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, பாம்புன்னா பழைய ஏற்பாடு நான் சொல்றது, ஆதியாகமம், அங்க போயிடும் நீங்க. பாம்பின் மாய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நான் கடவுளை போல ஆக வேண்டும் என்று எண்ணி பாவத்தை கருதாங்கினால் ஏவாள். பாம்பின் மாய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நான் கடவுளை போல ஆவேன் என்று ஆசை கொண்டு எண்ணிக்கொண்டு பாவத்தை கருதரித்தால் ஏவாள். வானதூதர் கபிரியேலின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஏவாள் ஆண்டவரை போலாக வேண்டும் என்று நினைத்து மரியாள் ஆண்டவருடைய அடிமையாகி கபிரியேல் தூதருக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைமகனை கருதாங்கினார். பாம்பின் சூழ்ச்சிக்கு பலியான பழைய ஏவாள் பாம்பின் தலையை தன் குதிகாலால் நசுக்கிய அன்னை மரியாள். பாம்பின் சூழ்ச்சிக்கு பலியான ஏவாள் அதே பாம்பின் தலை தன் குதிகாலால் நசுக்கிய அன்னை மரியாள். இதுதான் நம்முடைய தாய். பாவம் உலகிற்கு நுழைய காரணமாக இருந்தால் ஏவாள், அந்த பாவத்தை போக்குவதற்காக மீட்பரை இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு வர காரணமானால் அன்னை மரியாள். பாவம் இவ்வுலகம் வருவதற்கு காரணமாக இருந்தால் ஏவாள், அந்த பாவத்தை அழிப்பதற்காக, நம்ம எல்லோரையும் மீட்பதற்காக பாவத்திலிருந்து மீட்பரை கொண்டு வர காரணமானால் நம் அன்னை மரியாள். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஏவாள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். அப்போ ஏழை எளியோர்களாக இருக்கிற உங்களுக்கு, ஒருவேளை நீங்க பணக்காரா கூட இருக்கலாம், ஏழை எளியோராக இருக்கிற உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும்? தாயாக, அரசியாக, என் அம்மாவாக இருக்கிறார் அன்னை மரியாள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சோதனை வரும்பொழுதும், கஷ்டம் வரும்பொழுதும், கவலைகள் வரும்பொழுதும், நோய் நொடிகள் வரும்பொழுதும் நீங்கள் அன்னார்ந்து பார்க்க வேண்டிய, நீங்கள் விசுவாசத்தோடு அன்னார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தாய். நமக்கு எல்லோருக்கும் குருக்களாக எங்களுக்கு தாயாக இருந்து வருகிறார். ஏழைகளாகி உங்களுக்கும் தாயாக, நோயுற்ற எல்லோருக்கும் அன்பு தாயாக, என்ன வரங்கள் கேட்டாலும் ஆசீர்வாதங்கள் கேட்டாலும் இதோ என் மகனிடமிருந்து நான் உங்களுக்கு கேட்டு பெற்று தருகிறேன் என்று சொல்லி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் தான் இந்த அன்னை மரியா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க யாரும் பதில் சொல்ல, ஜெபமாலை நானே எடுத்து போறேன். 11 வயதான அந்த பெண் மாலை நேரம் 7 மணிக்கு அழகான பனி, பெல்ஜியம் பனி பெய்து கொண்டே இருக்கிறது. நமக்கு எப்படி மும்பைல மழை பெய்தோட பனி அழகாக பெய்து கொண்டிருக்கிறது, பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. ஒரு மெல்லிய காற்றும் கூட. வீடு முழுவதும் அடைக்கப்பட்டிருக்குது, ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. அம்மா சமைத்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இந்த நெருப்பு அனல் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு பாருங்க வெளிநாட்டுல, அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன கேண்டில் இருக்குது.
இந்த பெண் குழந்தை 11 வயசு பெண் குழந்தை தன்னுடைய தம்பி விளையாட போனவன் 10 வயசு 9 வயசு பையன் திரும்பி மீண்டும் வீட்டுக்கு வருவானா என்று ஜன்னல் ஸ்கிரீனை மட்டும் திறந்துட்டு ஓடி ஓடி பார்த்தாங்களாம். 3வது முறை ஜன்னல் ஸ்கிரீனை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான உருவம், வெண்மையான உருவம், இடுப்புல நீல கலரு ரிப்பன், கழுத்துல ஜபமாலை, கோல்டு கலர் சிலுவை, கால் பாதத்துல ரோசா பூ, சிரித்த முகம். ஸ்கிரீன் திறந்து தன் தன் சகோதரன் வருவான் என்று பார்த்த இந்த பெண் குழந்தைக்கு அன்னை மரியாள் அவ்வளோ அழகாக பார்த்து சிரிக்கிறாங்களா. அவங்க ஸ்மைல் பண்றாங்க, இவங்க பாக்குறாங்க, யார் இதுன்னு தெரியல. உடனே அம்மாவை கூப்பிடுறாங்க, அம்மா இங்க வாங்க. யாரோ வெண்மையாக அழகாக பாதத்துல அப்படியே பூக்களும், இவ்வளோ பனி பெய்து காத்தடிக்குது, நமக்கெல்லாம் குளிர்ந்து நம்ம வந்து நெருப்பு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பெண் அழகா இருக்கிறாங்க, அந்த குளிர் அவங்கள ஒண்ணு செய்யல. சிரித்து கொண்டே என் பக்கம் கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அம்மா அங்கிருந்து சொன்னாங்களாம், விடுமா யாரா இருக்கட்டும், மறுபடியும் வான்னு சொன்னோன்னே, ஆமா ஒருவேளை இறைவனின் தாய் மாதாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த குழந்தை மறுபடியும் ஓடி வந்துச்சான். அப்போ இந்த இடத்துல லைட் இந்த கேண்டில், இந்த வெளிச்சம் தான் அங்க ஒருவேளை மாதா போல, அந்த பெண் போல, அழகான பெண் போல தெரிஞ்ச சொல்லிட்டு இந்த கேண்டில், எரியிற கேண்டில் எடுத்து இன்னொரு ரூம்ல வச்சுட்டு இருட்டுல இருந்து மறுபடியும் திறந்து பாச்சு. மறுபடியும் அன்னை மரியாள் சிரித்து கொண்டே கூப்பிட்டாங்களாம், இங்க வான்னு சொல்லிட்டு. பயந்து போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பாக்குறாங்க, ஸ்கிரீன் திறக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க சகோதரன் வந்துடுறான். இது முதல் தோற்றம். அந்த முதல் தோற்றத்துல பேசிக்கல ரெண்டு பேரும், சிரிப்பு தான், அழகு தான் அவங்க பார்த்தாங்க. அதன் பிறகு அதே ஜனவரி மாதம் 3 நாள் கழித்து மறுபடியும் அன்னை மரியாள் தோன்றாங்க. தோன்றி இந்த குழந்தையை, விளையாடி கொண்டிருக்கிற இந்த குழந்தையை, தோட்டத்துல விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அழைத்து கொண்டு, 11 வயது குழந்தையை, மரிச்சா அவங்களுடைய பேர், அவங்களை கொண்டுட்டு போயிட்டு ஒரு நீர் ஊற்று, ஒரு சின்ன நீர் வீழ்ச்சி, சின்னதா இவ்வளவு ஹைட்ல இருந்து இப்படி அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வச்சுட்டு, இந்த நீர் வீழ்ச்சியில கையை வை, அந்த குழந்தையினுடைய கையை வைக்க சொல்றாங்க, அந்த தண்ணியில கையை வை. அந்த குழந்தை தண்ணியில கையை வச்சு விளையாடிட்டு, எதற்கு இப்படி வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த தண்ணீர் நீர் வீழ்ச்சி இன்றிலிருந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு மறைஞ்சிட்டாங்களாம். 3வது முறையாக ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அடுத்த நாளே தோன்றாங்க. தோன்றின உடனே இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்குது, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நீங்க யார் அப்படின்னு 3வது முறை கேட்கு. தேர்ட் டைம், இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நீங்க யாரு? அன்னை மரியாள் பதில் சொல்லல. நீ ஜெபம் பண்ணு, ஜெபமாலை பண்ணு, நிறைய ஜெபம் பண்ணு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு மறைஞ்சிட்டாங்களாம். 4வது முறை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தோன்றாங்க அதே இடத்துல, அந்த நீர் ஊற்று அதிகாமையில. அப்போ இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த சிறுமி கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு ஒரு சின்ன ஆலயம், சிற்றாலயம் வேண்டும், சிற்றாலயம் வேண்டும் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 2 முறை தோன்றாங்க, கடைசியா மார்ச்ல வந்து முடியுது. சுருக்கமாக சொல்றேன். அதுக்கு அடுத்ததாக தோன்றாங்க அதே இடத்துல குழந்தை விளையாடு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். எல்லோரும் கேட்கிறாங்க, என் அம்மா நம்பல, என் சகோதரன் நம்பல, பங்கு சாமியார் நம்பல, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, I am the virgin of the poor. ஏழைகளின் கன்னி தாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளின் கன்னி தாய், ஏழைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் அப்படின்னு அதோடு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஜபம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போறாங்க. ஏழைகளின் தாய், ஏழைகளின் கன்னி தாய். கடைசி முறையாக தோன்றும் பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, I am the mother of God. இறைவனின் தாய். அப்போ இந்த நீர் ஊற்று எனக்கு சொந்தம் என்று நான் சொன்னது எனக்காக அல்ல. இந்த நீர் ஊற்றில விசுவாசத்தோடு ஜெபமாலை செய்து யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறார்களோ, நோயுற்றவர்கள் நலம் பெறுவார்கள். குறைகளோடும் வேதனையோடும் வந்து இந்த நீர் ஊற்றை தொட்டு ஜெபிப்பவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏழைகள் வந்தாலும், நோயுற்றவர்கள் வந்தாலும், கலக்கமுற்றோர் வந்தாலும், வேதனை உற்றோர் வந்தாலும், தனிமைப்படுத்தோர் யாரு வந்தாலும், கஷ்டத்தோடு மனவேதனையோடு வந்து ஜெபமாலை சொல்லி இந்த நீர்வீழ்ச்சியில, சிறு நீர்வீழ்ச்சியில கைகளை கரங்களை வைத்து நினைச்சிட்டு போறாங்களோ, அவங்களுக்கு வந்து குணம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்காகத்தான் உன் வழியாக இதை நான் சமூகத்திற்கு சொன்னேன்.
எனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இங்க வந்து எல்லோரும் ஜெபமாலை சொல்லுங்க. ஜெபமாலை சொன்ன பிறகு இந்த நீர் ஊற்றி இந்த புனித தண்ணீர்ல கரங்களை வைத்து ஜெபித்து விட்டு சென்றால் உங்களுக்கு எல்லா விதமான நோயும் குணமாகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நான் அகற்றுவேன். நோய் நொடிகளை அகற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். என் மகனிடமிருந்து எல்லா வரங்களையும் உங்களுக்கு நான் பெற்றுத் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்களாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது உண்மையாகவே நடந்த நிகழ்வு. இப்போ கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலிருந்து மிக மிக வேகமாக அன்னை மரியாள் எப்படி ஏழைகளின் எளியோரின் தாயாக மாறினார், எப்படி அந்த மாற்றம், எப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் உணர்கிறோம் என்று பார்ப்போம். முதல்ல மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3:7 தம் பெயரை பதிவு செய்வதற்காக சூசையப்புறம் அன்னை மரியாளும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு பேறுகால வேதனை வருகிறது. பேறுகால வேதனை வந்த போல அவங்களுக்கு விடுதி எதுவும் கிடைக்கவில்லை. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை மாட்டு தொழுவத்துல பெற்றெடுக்கிறாங்க. அப்படி மாட்டு தொழுவத்துல பெற்றெடுத்த அந்த குழந்தையை எங்கேயோ கடந்த ஒரு சாதாரண வெள்ளை துணியில தன்கிட்ட இருந்து, அவங்க தயாராக இல்லை, முன் தயாரிப்பு இல்லை. குழந்தை பிறகு அந்த குழந்தையை வெள்ளை துணியினால் சுருட்டி அந்த தீவன தொட்டியில கடத்துறாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு ஏழை மகனை, இறைவனின் மகனை, கடவுளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றெடுத்ததே ஒரு ஏழ்மை சூழ்நிலை. இறைமகன், கடவுள் இயேசு கிறிஸ்துவை, இவ்வுலக மீட்பரை, இவ்வுலகத்தை படைத்தவரை, இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவரை, ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஒளி உண்டாயிற்று, ஒரு வார்த்தை சொன்ன உடனே பறவைகள் உண்டாயிற்று, ஒரு வார்த்தை சொன்ன உடனே விண்மீன்கள் உண்டாயிற்று. இப்படி உலகத்தை படைத்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை, இறைமகனை ஒரு எளிமையான தாழ்மையான ஒரு மாட்டு தொழுவத்துல, மாட்டு சாப்பிடுற அந்த மாட்டு அந்த சாதாரண ஒரு அந்த இடத்துல அவங்க அந்த குழந்தையை வைக்கிறாங்க. எனவே அங்கிருந்தே அவர்களுக்கு ஏழ்மை என்றால் என்ன, தன்னை ஏழ்மையாக்கி கொண்டார்கள். ஏழைகளுக்காக தன்னையே முழுமையாக ஏழ்மையாக்கி கொண்டார்கள். அதற்கு அப்புறம் தான் அம்மா சொன்னது, அதுக்கு முன்பாக நடந்தது, இதோ அது அடிமை என்று சொல்லு. இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வர இருக்கிறார், தான் இறைவனின் தாயாக மாறப் போகிறார் என்று தற்பெருமை கொள்ளாமல், இவ்வுலகத்தை ஆட்சி செய்ய போகிறேன் என்று நினைக்காம, விண்ணுலக மண்ணுலக அரசியாக போகிறேன் என்று கருதாமல், இன்றும் வரை, அன்று நான் இதோ இறைவனின் அடிமை என்று சொன்ன அன்னை மரியாள் இன்று வரை இறைவனின் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் பெற்று தருவதற்காக தன்னை ஏழ்மையாக்கி கொண்ட ஏழையின் தாய் அன்னை மரியாள். யோசிச்சு பாருங்க, இறைவனின் மகன் இயேசு கிறிஸ்துவை ஒரு மாட்டு தொழில, மாட்டு தொட்டியில் அந்த உணவு சாப்பிடுற இடத்துல சாதாரண ஒரு ஏழை, ஏழையிலும் ஏழை, இடம் இல்லை, தன் மகனை பெற்றெடுக்க இடம் இல்லை. அப்போ உங்களுடைய ஏழ்மையை உணர்ந்து கொள்கின்ற அன்னை மரியாள், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஏழ்மையும் தெரியும், எப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலையும் அன்னை மரியாள் அறிவாள். ஏனென்றால் எல்லா விதமான ஏழ்மையும் எல்லா விதமான கஷ்ட சூழ்நிலையிலும் அறிந்தவர் தான், வாழ்ந்தவர் தான் அன்னை மரியாள். இன்றும் தன்னையை ஏழ்மையாக்கி கொண்டு, இன்றும் தன்னையை அடிமையாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள். நான் தான் விண்ணக மன்னக அரசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னை மரியாள் உள்ளத்துல, அவங்க இன்னும் அடிமையாக, ஏழ்மையாகத்தான். அப்பொழுதுதான் ஒரு ஏழையினுடைய வலியை நான் தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஒரு ஏழை மகனோ மகளோ என்னிடம் வந்து தன்னுடைய கவலைகளை சொல்வார்கள். விண்ணக மன்னக அரசியாக அமர்ந்து கொண்டு நான் பேசினால் எப்படி ஒரு ஏழை என்னிடம் வந்து தன்னுடைய கவலைகளை, நோய் நொடிகளை சொல்ல முடியும்? நானும் ஒரு ஏழையாக இருந்தால் தானே, ஏழை தாயாக இருந்தால் தானே ஒரு ஏழை ஆணோ பெண்ணோ மகனோ மகளோ என்னிடம் வந்து தன்னுடைய குறைகளை, கஷ்டங்களை சொல்லுவார்கள் என்று நமக்காக, நம்முடைய மீட்புக்காக, இவ்வுலக மீட்புக்காக தன்னை ஏழையாக்கி கொண்டவள் தான் அன்னை மரியாள். ஏழைகளின் தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாள் ஏழையாகவே, அடிமையாகவே இன்றும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் விண்ணகத்தில் இருந்தாலும் கூட. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக மரியன்னையினுடைய புகழார பாடல் பார்க்கிறோம். லூகாஸ் நற்செய்தி 1:48 அவர் சொல்கிற வார்த்தை, அவர்னா ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்ற. முதல் வரி பாருங்க, தன் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். தன்னையே தாழ்நிலை, தன்னை அடிமையாகவும் தாழ்நிலையை பற்றி பேசுறாங்க. அதுக்கு அடுத்த வரி, தலைமுறை அனைத்தும் என்னை பேறு பெற்ற என்பார்கள். எத்தனை தலைமுறை மாறினாலும் நாம் எல்லோரும் என்ன சொல்ல போறோம்? விண்ணக அரசி, கடவுளின் தாய் என்று சொல்ல போறோம். எல்லோரும் என்னை பேறு பெற்றால் என்றார்கள். ஆனால் நான் என் தாழ்நிலையையும் என் அடிமைத்தனத்தையும் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
எப்பொழுதும் நான் கடவுளின் அடிமையே, நான் எப்பொழுதும் என்னுடைய தாழ்நிலையில் தான் வாழ்வேன், ஏழ்மையில் தான் வாழ்வேன், எளிமையில் தான் வாழ்வேன் என்று இன்றும் அதே பற்றுகிறோம், இன்றும் அதே விசுவாசத்தோடு, இன்றும் அதே அந்த கேரக்டர்ல அன்னை மரியாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாழ்நிலை அவங்களிடம் இருக்கிறது, அடிமைத்தனம் இன்னும் அவர்களிடம் இருக்கிறது. ஆண்டவருடைய அடிமையாக, ஆண்டவருடைய பார்வையிலும் நம்ம எல்லோருடைய பார்வையிலும் இன்னும் அவங்க தாழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் அவரை உயர்த்தினார் தவிர அன்னை மரியாள் இன்னும் நம்முடைய ஆண்டவருக்கு, இறைவனுக்கு அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லூகாஸ் நற்செய்தி 1:36-39 பாத்தீங்கன்னா மரியாள் எலிசபெத் அம்மாளை போய் பார்ப்பாங்க. மரியாள் எலிசபெத்தை போய் பார்க்கறாங்க. எலிசபெத் அம்மாளுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. எலிசபெத் அம்மாள் தன் வயிற்றுக்குள்ள ஸ்நானகாரில் பெற்றிருக்காங்க. அந்த வரிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் ஏதோ ஒரு மலைப்பகுதியில் எலிசபெத் அம்மாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எலிசபெத் அம்மாளுக்கு மரியாளினுடைய உதவி தேவைப்படுது. எலிசபெத் அம்மாள் கேட்காமலே அன்னை மரியாள் ஓடி சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்யறாங்க. எப்பொழுது மரியன்னை எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு சென்றார்களோ, இரட்டிப்பு செல்வம் அவரை வந்து அடைந்தது. ஒன்று, இறைவாக்கினர், மிக சிறந்த இறைவாக்கினர் ஸ்நானகர்ல தன் வயிற்றுக்குள் தாங்குகிறார். இன்னொன்று, தனக்கு அருகாமையில் இருப்பது மரியாள், இறைவனின் தான். அதற்கு முன்பாக ஏழையாக கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் அம்மாளுக்கு மிக பெரும் ஆசீர்வாதம் கூடுகிறது. ஒன்று, இறைவாக்கினர் ஸ்நானகர்லப்பன் தன் வயிற்றுக்குள் இருக்கிறாரு. அதைவிட மேல ஆசீர்வாதம் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளோடு இருக்கிறார். செல்வம் கூடுகிறது, ஆசீர்வாதம் கூடுகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எலிசபெத் அம்மாளுடைய இடத்துல வச்சுட்டு அன்னை மரியாள் என்னை தேடி வருவார்கள் நம்பிக்கையில வாழ. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், கணவனால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, சகோதரனால பிரச்சனை, சொத்துனால பிரச்சனை, நோய் நொடிகள்னால பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை என்று தெரிந்தவுடனே, நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தவுடனே, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தவுடனே உங்களுக்காக உதவி செய்ய ஓடோடி வருகிற மிக சிறந்த செல்வம், மிக சிறந்த தாய் நம்முடைய அன்னை மரியாள். எலிசபெத் அம்மாளுக்கு எல்லாம் கைகூடியது. எலிசபெத் அம்மாளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தது. ஒன்று, ஸ்நானகர்ல கருவுற்ற பிறகு அதை விட பல மடங்கு மேலாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது. இதுதான் அன்னை மரியாளுடைய குணம். உங்க வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அன்னை மரியாள் உங்களுக்கு தேவை வேண்டும். தாயே, நீர் என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும், தாயே என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது ஓடோடி வருகிற அன்னை தான் நம்முடைய அன்னை மரியாள். எனவே இதை நீங்கள் உணர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் நற்செய்தியில கானாவூர் திருமணம் கல்யாணம் பார்ப்பீங்க. இதோட முடிச்சுக்கலாம். கடைசி கானாவூர் கல்யாணத்துக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் என்ன நடக்குதுன்னா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா there is no wine அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இவர்களிடம் திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு. அப்ப இதற்கு மேலாக அவர்களுக்கு செய்வதற்கும் பணம் இல்லை, இதற்கு மேலாக அவர்கள் வாங்குவதற்கும் பணம் இல்லை. ஏழ்மையை மிக சுரூபமாக சின்ன வார்த்தையில சொல்லி முடிக்கிறாங்க. there is no wine. அவங்க கிட்ட திராட்சை ரசம் இல்லை, மகனே ஏதாவது செய். அவரிடம் திராட்சை ரசம் இல்லை, மகனே ஏதாவது செய். இதுதான் உங்களுக்கும் எனக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கும், குருவாக என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் அன்னை மரியாள் செய்கிற ஒவ்வொரு நாளும் செபம். தன் மகனை பார்த்து, அவரிடம் நிம்மதி இல்லை, அவரிடம் பணம் இல்லை, அவரிடம் வேலை சரியா கிடைக்கல, அவங்க பசங்க சரியா படிக்க மாட்டாங்க, அவரிடம் விசுவாசம் இல்லை, அவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை, அவங்களிடம் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய கஷ்டங்களை தெளிவாக தன் மகனிடம் சொல்லுகிற பணியை இன்றும் அன்னை மரியாள் நமக்காக செய்து வருவார். என் வாழ்க்கையில குருவாக இருக்கிற அன்னை மரியாள் தாய் எனக்கு தாயாக இருந்து எனது குருத்துவத்தை ஆசீர்வதியும், எனது குருத்துவ வாழ்வை வழிநடத்தும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது தன் மகனிடம் அழகாக சொல்லுவாங்க, இதோ நீர் தேர்ந்து கொண்ட உங்களுடைய மகனுக்கு நிம்மதி இல்லையாம், ஏதோ குழப்பம் இருக்கிறதாம், அவன் வெற்றி காணவில்லையாம், சரியா போதிக்க முடியவில்லையாம், சரியாக ஜெபம் சொல்ல முடியல, சரியாக பூச வைக்க முடியல, ஏதாவது செய் என் மகனே என்று நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகிறவர் தான். நம்முடைய ஏழ்மையை உணர்ந்து, நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்து, நம்முடைய நோய் நொடிகளை உணர்ந்து, நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரங்கள் தேவையோ அதை தெளிவாக தெரிந்து கொண்டு தன் மகனிடம் பேசி நமக்கு பெற்று தருகிற சிறந்த பணியை அன்னை மரியாள் செய்து வருகிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க எந்த கஷ்டப்பட்டாலும், எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டாலும் உங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்கிற தாய் தான் அன்னை மரியாள். சிலுவைக்கடியில் சொன்னாங்க யாரோ, சிலுவைக்கடியில் தான் பெற்ற ஒரே மகனை சிலுவையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட மிக பெரும் வேதனை உங்களுக்கு என்ன இருக்க போகிறது? தான் பெற்றெடுத்த மகனை 33 வயதுல சிலுவையில அறைகிறார்கள். கொடூரமான சாவு.
தன் இதயத்தையும் கூட ஒரு வாள் ஊடுருவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பட்ட அதே வேதனை சிலுவைக்கு அருகில் அமர்ந்து நின்று கொண்டு அன்னை மரியாளும் பட்டார். எல்லா விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஏழ்மையும் பார்த்த தாய் தான் அன்னை மரியாள். எல்லா விதமான வேதனைகளையும் கஷ்டங்களை பார்த்த தாய் தான் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளிடம் சென்று ஜெபிப்பது நீங்க கவலைப்படாதீங்க. எதை கேட்டாலும் அன்னை மரியாள் செய்வாள். நம்பிக்கையோடு போங்க, விசுவாசத்தோடு போங்க. என் தாய் எனக்காக தன்னுடைய மகனிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்று தருவாங்க. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். விசுவசிங்க. அன்னையை அறியாதோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய வாய்ப்பில்லை. அன்னையை அறியாதோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே தாய் மூலமாக, நமது அன்பு தாய் மூலமாக எல்லா விதமான வரங்களையும் பெற்று சந்தோஷமாக உங்களுடைய ஏழ்மையை ஆண்டவர் அகற்றுவார். உங்களுடைய கஷ்டங்களை, நோய் நொடிகளை ஆண்டவர் அகற்றுவார் என்றால் நீங்கள் ஜெபிப்பது அன்னை மரியாள் வழியாக. தாய் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.